Hi friends, இன்னைக்கு நம்ம பண்டிப்பூர்ல உள்ள கக்கன்ஸ் குஃபா ரெஸ்டாரண்ட் கம் ரெசார்ட்டை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பண்டிப்பூர் ஜங்கிள் ஃபாரஸ்ட் ரெசார்ட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை ஏகப்பட்ட பேர் பார்த்துருந்தீங்க. அதுக்கு நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. பட் அது நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு அந்த ரெசார்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொன்னீங்க. அதனால தான் இப்போ பட்ஜெட் பண்ண ரெசார்ட் பற்றி உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ ரெசார்ட்டுக்கு வெளியில தான் நிற்கிறோம். பாருங்க எப்படி இருக்கு சூப்பரான்ட்டு. ஒரு குகையை போட்டு அப்படியே 3 நம்பர் இருக்கு. அப்படியே இந்த யானையெல்லாம் போட்டிருக்காங்க. யானை, ஜிராஃபி, இந்த பொம்மையெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகாகவும் இருக்கு பார்க்கறதுக்கு. பண்டிப்பூர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய ஊர் கிடையாதுங்க, சின்ன ஊர் தான். இது ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் ஏரியா. உங்களுக்கு இங்க நைட் ஸ்டே பண்ற முக்கியமான காரணமே காலையில ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழுந்தோம்னா அந்த வைல்ட் லைஃப் சஃபாரி போனோம்னா ஏகப்பட்ட காட்டு மிருகங்களை பார்க்கலாங்க. உள்ள வந்தோன்னே பாருங்க, ஜஸ்ட் ஒரு என்ட்ரி லாபி தான் இது. உள்ள ஒரு டைகர் படுத்துடுது பாருங்க. அப்படியே பயங்கரமா செட் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே நம்ம ரூம்ஸ்க்கு போனோம்னு வச்சுங்க, வாசல்ல ஏகப்பட்ட மிருகங்களை போட்டு அசைத்து இருக்காங்க போட்டு. உண்மையில நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நீங்க இங்க ஸ்டே பண்ணும்போது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஃபீலிங் உங்களுக்கு வரணும். அதுக்காக தான் அந்த மிருகங்களை போட்டு ஒரு வால்பேப்பரா அழகா ஒட்டியிருக்காங்க. ரூம்ஸை பொறுத்தவரை நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 அடல் தாராளமாக தங்கலாம் உங்களுக்கு. இந்த ரூம்லையும் வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த வால்பேப்பர் நமக்கு டியர் படம் போட்டிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு படம் போட்டிருப்பாங்க. சில ரூமில் யானை படம் போட்டிருக்கும், சில இதில் டைகர் படம். அது மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கு மாறுங்க உங்களுக்கு. அப்போ தான் நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ணுற ஃபீல் இருக்கும் நமக்கு. நமக்குள்ள கிளைமேட்டுக்கு ஏசி தேவைப்படாதுங்க. வேணும்னா ஏசி போட்டுக்கலாம், ஃபேனு கொடுத்துருக்காங்க, டிவி இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வாஷ்ரூம் தாங்க. வாஷ்ரூமை பொறுத்தவரைக்கும் நல்லா நீட்டாக தான் வச்சிருக்காங்க, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கு அப்படியே ஃபீலிங்கு. இங்கே என்ன ஒரு ட்ராபேக்னா வெளிக்காற்று நமக்கு உள்ளே வராதுங்க. அது மாதிரி செட்டிங் போட்டிருக்காங்க பயங்கரமாக. அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அங்கே இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரை காம்ப்ளிமெண்ட்ரி தான். அதுவும் பஃபே சிஸ்டமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே அன்லிமிட்டட் தாங்க உங்களுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் மெனுவாக மினி ஊத்தாப்பம் வச்சுருக்காங்க. அடுத்ததாக இட்லி வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஸ்வீட் கேசரி வச்சுருக்காங்க. அடுத்ததாக கிச்சடி வச்சுருக்காங்க. அதுக்கு தொட்டுக்க சைடிஷாக நமக்கு சாம்பாரும் ஒரே ஒரு தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. இன்னொரு தக்காளி சட்னி இல்லை கார சட்னி வச்சு தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த கிளாஸை பார்த்தீங்களா, இது போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பண்டிப்பூர் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்படியே எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட உட்காந்தாச்சுங்க. சாப்பாடை பொறுத்தவரையுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நான் எப்போன்னு சொல்கிறதாங்க, ஃபுட்டை பொறுத்துன்னு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிடுங்க, சரிங்களா? நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெளியே பார்த்தோம்னு வச்சிங்க, வெளியே ஒரு பெரிய பிளே ஏரியா இருக்குது. அது நமக்கானது கிடையாது, கிட்ஸ் விளாட்றதுக்கான பிளே ஏரியாங்க அது. நான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே கிட்டத்தட்ட பண்டிப்பூர் ஃபுல்லாக சுற்றிட்டாங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெசார்ட் இதுதாங்க பெஸ்ட் ரெசார்ட். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுங்கள். ஸ்டே பற்றின டேரிஃப் டீட்டெயில், லொகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.